ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குடிநீர் வழங்கல் துறை எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா? அதோட கண்டினியூஷன் தான் பாகம் 14 பார்ட் 14. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸையும் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதையும் பார்க்காதவங்க பாருங்கள். அதுக்கான லிங்க் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரிங்களா? செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்ட் 14 14வது பாகத்துக்கான கொஷின்ஸு அது கூடவே முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் இது வந்து 2018 கொஸ்டின் பேப்பரு. கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 114. ஓகேங்களா? இந்த டென்சைல் டெஸ்ட் த phenomenon ஆஃப் ஸ்லோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி மெட்டீரியல் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீசிங் வித் த டைம் அட் கான்ஸ்டன்ட் லோட் இஸ் கால்டு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது டென்சைல் டெஸ்ட். சரிங்களா? இந்த டென்சைல் டெஸ்ட் த phenomenon ஆஃப் ஸ்லோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த மெட்டீரியல். இப்போ டென்சைல் டெஸ்ட்னா நம்ம டென்சைல் லோடு அப்ளை பண்ணும்போது மெட்டீரியலில் வந்து ஸ்லோவாக எக்ஸ்டென்ஷன் ஆச்சு அப்படின்னா தட் மீன்ஸ் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸிங் வித் த டைம் அட் கான்ஸ்டன்ட் லோடு. ஓகேங்களா? அப்போது ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா ஒரு கான்ஸ்டன்ட் லோடுக்கு. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதை என்னன்னு சொல்லுவோம்னா அதுக்கு க்ரீப்பிங் சொல்லுவோம். சரிங்களா? ஏ தான் வந்து ஆன்சரு. க்ரீப்பிங். க்ரீப்பிங் தான் அதோட அர்த்தமே. அதாவது இங்கே பாருங்கள், இப்போ மற்ற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஈல்டிங், பிரேக்கிங், பிளாஸ்டிசிட்டி. ஃபஸ்ட்டு க்ரீப்பிங்னா இது வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட்டு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ இங்கே பாருங்கள், க்ரீப்பிங்னா த ஸ்லோ அண்ட் கண்டினியூயஸ். சரிங்களா? ஸ்லோ அண்ட் கண்டினியூஸ் எலாங்கேஷன் ஆஃப் மெட்டீரியல் வித் த டைம் அட் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் ஹை டெம்பரேச்சர் வித் எலாஸ்டிக் லிமிட் இஸ் கால்ட் அஸ் க்ரீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தான் இந்த கொஷின் என்ன சொன்னாங்களோ அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் லோடுக்கு என்ன ஆகும், அந்த மெட்டீரியல் வந்து ஸ்லோவாக எலாங்கேஷன் எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஓகேங்களா? அதாவது எலாங்கேஷன்ன்றது ஒரு எலாஸ்டிக் லிமிட் இருக்கும். ஓகேங்களா? அந்த எலாங்கேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா க்ரீப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெட்டீரியலோட க்ரீப் அந்த எலாஸ்டிக் லிமிட்குள்ள. ஓகேங்களா? அப்படி அது ஸ்லோவாக வந்து எலாங்கேஷன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அது க்ரீப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? க்ரீப்பிங் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தி இன்க்ரீஸ் ஆஃப் டிஃபர்மேஷன் வித் டைம் இஸ் நோன் அஸ் க்ரீப் ரேட். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இந்த டைம் பேஸ் பண்ணி சொன்னோம்னா வித் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த டைம் அதை பேஸ் பண்ணி மெட்டீரியல் வந்து எப்படி டிஃபர்மேஷன் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் தான் அது க்ரீப் ரேட். ஓகேங்களா? பர் செகண்டுக்கு வந்து எவ்வளோ எலாங்கேஷன் ஆகுது, இல்லை பர் மினிட்டுக்கு வந்து எவ்வளோ எலாங்கேஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் அது க்ரீப் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அடுத்த பாயிண்டில் சொல்கிறாங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் க்ரீப் ஆல்சோ நோன் அஸ் கோல்டு ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? முக்கியமான பாயிண்ட்டு, இதையும் நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? கோல்டு ஃப்ளோ க்ரீப் வந்து இப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? கோல்டு ஃப்ளோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் க்ரீப்போட இம்பார்ட்டன்ஸ் என்ன? சரிங்களா? இது எங்கெங்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கேஸ் டர்பைன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹை டெம்பரேச்சர். இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. கேஸ் டர்பைன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹை டெம்பரேச்சர். ஏன்னா கேஸ் டர்பைன் ஆல்ரெடி ஹை டெம்பரேச்சர் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அப்புறம் ஸ்டீம் கெமிக்கல் பிளான்ட்ஸ் ஆப்ரேட்டிங் அட் டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஆஃப் 450 to 550 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? ஸ்டீம் அண்ட் கெமிக்கல் பிளான்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 450 550 டிகிரிக்கு வந்து ஆப்ரேட் ஆகுது பார்த்தீங்களா, அங்கேயும் வந்து இந்த க்ரீப் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் மெட்டல்ஸ். சரிங்களா? சாஃப்ட் மெட்டல்ஸ் யூஸ்டு அபவுட் ரூம் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஒரு சாஃப்ட் மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரூம் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சருக்கு யூஸ் பண்ணும்போதும் இந்த க்ரீப் வந்து ஒரு முக்கியமான ரோலாக ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லெட் பைப்ஸு, ஒயிட் மெட்டல் பேரிங்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் மெட்டலுக்கான ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் டெம்பரேச்சருக்கே என்ன ஆகுது, அங்கே க்ரீப் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே ஆகுது. சரிங்களா? இதான் வந்து க்ரீப்பிங்கோட முக்கியமான பாயிண்ட்ஸு. அப்புறம் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஈல்டிங் இருக்குங்களா. ஈல்டிங்னா பாருங்கள், ஈல்டிங்னா த ஈல்ட் பாயிண்ட் ஆஃப் மெட்டீரியல் அக்யூர்ஸ் வென் த மெட்டீரியல் டிரான்சிஷன் ஃப்ரம் எலாஸ்டிக் பிஹேவியர் அண்ட் வேர் ரிமூவ் த அப்ளைட் லோட். சரிங்களா? அண்ட் வில் அப்டைன் த மெட்டீரியல் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப்.
ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஈல்டில் நமக்கு சிம்பிளாக எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். ஈல்டுனா என்னது? இப்போ நம்ம வந்து ஒரு லோடு அப்ளை பண்ணுறோம் சரிங்களா. அங்கே பாருங்கள், லோடு வந்து அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு வந்து அந்த மெட்டீரியல் வந்து எலாங்கேஷன் ஆகும். ஓகேங்களா, அந்த எலாஸ்டிக் பிஹேவியர் தான் எலாங்கேஷன் ஆகும். அப்புறம் லோடு நம்ம வந்து அப்ளை பண்ணலை விட்டோம்னா என்ன ஆகும்? அந்த மெட்டீரியல் அகைன் வந்து அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடும் சரிங்களா. அதாவது அது ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், அது குட்டி அந்த அந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஒரு மெட்டீரியலில் லோடு அப்ளை பண்ணும்போது எலாங்கேஷன் ஆகுதா, அப்படியே லோட் நம்ம அப்ளை பண்ணுறதை எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? அது ஒரிஜினல் ஷேப் வந்து அட்டைன் பண்ணும், ஒரிஜினல் ஷேப்புக்கு திரும்ப வரும். அதுக்கு பேர் தான் ஈல்டு பாயிண்ட்டு. சப்போஸ் அது ஒரிஜினல் ஷேப்புக்கு திரும்ப வரல அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. பிளாஸ்டிக் டீஃபர்மேஷன், அதாவது பர்மனெண்ட்டாக டீஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரிஜினலாக வந்து என்ன ஆகும்? அந்த ஷேப்புக்கு ரிட்டர்ன் ஆகாது. அப்போது நம்ம அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஈல்டு பாயிண்ட்டு. சப்போஸ் ஈல்டு பாயிண்ட் தாண்டிச்சு மறுபடியும் ஒரிஜினல் ஷேப்புக்கு வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் பிளாஸ்டிசிட்டி, ஆல்சோ கால்ட் அஸ் பிளாஸ்டிக் டீஃபர்மேஷன். உங்களுக்கு இருக்கு பாருங்க பிளாஸ்டிசிட்டி. ஓகேங்களா, அப்போ அதுக்கு பேர் தான் பிளாஸ்டிசிட்டி. இதுக்கு இன்னொரு என்னது? பிளாஸ்டிக் டீஃபர்மேஷன் சொல்லுவாங்க, அப்படின்னா பர்மனன்ட் டீஃபர்மேஷன் சொல்லுவாங்க. த எபிலிட்டி ஆஃப் சாலிட் மெட்டீரியல் அண்டர்கோ பர்மனன்ட் டீஃபர்மேஷன். ஒன்ஸ் டீஃபர்மேஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அது வந்து ரிவர்ட் ஆகாது, அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்து திரும்பாது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் இருக்குது. பிரேக்கிங் ஃப்ராக்சர் நமக்கு தெரியும். பிரேக்கிங் ஆல்னா ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம். பிரேக்கிங் ஆர் ஃப்ராக்சர் ஆஃப் த மெட்டீரியல் அப்படின்னா என்னது? ஒரு மெட்டீரியல் வந்து பிரேக் ஆகுறது, உடையிறது, இல்லைன்னா கிராக் போடுறது சரிங்களா. கிராக்னா துண்டாகாது, ஆனால் அதில் கிராக் ஓடி இருக்கும். ஓகேங்களா, த ஃப்ராக்சர் இஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் கிராக் ஆர் கம்ப்ளீட் செப்பரேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, ஒன்று அது உள்ள கிராக் ஓடி இருக்கும், இல்லைன்னா அந்த ஆப்ஜெக்ட்னா ஆகும் செப்பரேட் ஆகிருக்கும், அல்லது மெட்டீரியல் இன்ட்டு 2 ஆர் மோர் பீசஸ் சரிங்களா. ஒரு 2-3 பீஸ் தான் வந்து மெட்டீரியல் உடஞ்சிருக்கும், அதாவது துண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் அப்ளைட் ஸ்ட்ரெஸ், இல்லைன்னா ஒரு லோடு அப்ளை பண்ணும்போது அந்த மெட்டீரியலில் கிராக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அந்த மெட்டீரியலில் வந்து ஒரு செப்பரேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த மெட்டீரியல் ஆகும் ஒரு 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பீசஸாக வந்து துண்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பிரேக்கிங் ஆர் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம் சரிங்களா. பிரேக்கிங் ஆர் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் 114வது கொஸ்டினோட ஆன்சரு. அப்புறம் அதை சார்ந்த முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, இப்படியும் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 115வது கொஸ்டின். டார்ஷன் பார்ஸ் ஆர் இன் பேரலல் சரிங்களா. டார்ஷன் பார்ஸ் ஆர் இன் பேரலல். பார்ஸ்னானது ஷாப்ட்னு வச்சுக்கோங்களா. ஷாப்ட் வந்து பார்ஸ்னு சொல்லுவோம் சரிங்களா. சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் அப்படி இருந்துச்சிங்கன்னா அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இஃப் தே ஹாவ் ஈக்குவல் ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் அப்ளைட் ஆர் அப்போர்ஷன்ட் பிட்வீன் தெம் சரிங்களா. இதுதான் அதுக்கான ஆன்சரு. அதாவது ஒரு டார்ஷன் பார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் இருந்துச்சுன்னா அதோட ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, அதோட ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அண்ட் அப்ளை டார்க் வந்து அ போர்ஷன் பிட்வீன் தெம் சரிங்களா. அப்ளை டார்க் எப்படி இருக்குன்னா அந்த போர்ஷனில் வந்து அதுக்கு அதை வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம் ஆஃப் த டார்க், அதோட டார்க் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கீ பாயிண்ட்ஸ் பார்த்தா உங்களுக்கு இது ஈஸியாக புரியுங்க பாருங்களேன். இப்போ இங்கே அந்த பார்ஸ் ஆர் இன் பேரலல் அப்படின்னா ஷாப்ட்ஸ் இன் பேரலல் அப்படின்னு சொல்லலாம். பார்ஸ்னா ஷாப்ட் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஷாப்ட் இன் சீரியஸ்னு சொல்லலாம். ஷாப்ட் இன் சீரியஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, ஷாப்ட்ஸ் இன் பேரலல்னு ஒரு கண்டிஷன் இருக்குது சரிங்களா. ஷாப்ட்ஸ் இன் சீரியஸ்னு ஒரு கண்டிஷன்னா அந்த பார்ஸ் வந்து இப்படி இருக்கும், கண்டினியூஸாக வந்து இப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளைட் லோடு இருக்கும், இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும். இது ஒரு ஷாப்ட்டு, இது ஒரு ஷாப்ட்டு, இது போல் கண்டினியூஸாக வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா இது வந்து ஷாப்ட் இன் சீரியஸ்னு சொல்லுவாங்க. இப்போ பேரலல்னா ஷாப்ட் இன் பேரலல்னா இங்கே ஒரு பார் இருக்கா, இது வந்து ஒரு லோடு அப்ளை பண்ணாங்கன்னா அடுத்தது இன்னொரு பார் இருந்துச்சு, இது ஒன்று இது 2, இந்த பக்கமும் லோடு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி லோடு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அது ஷாப்ட்ஸ் இன் பேரலல்னு அர்த்தம். இப்படி லோடு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ஷாப்ட் இன் சீரியஸ்னு அர்த்தம். ஓகேங்களா, அதாவது இப்படி லோடு அப்ளை பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ஷாப்ட்டு,
இது ஒரு ஷாஃப்ட் இப்படி இருக்கும். ரெண்டு பக்கமும் லோடு ஃபிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதான் ஷாஃப்ட் இன் பேரலல். சரிங்களா? இது ஷாஃப்ட்ஸ் இன் சீரியஸ். ஷாஃப்ட்ஸ் இன் சீரியஸ்னால் அங்கே பாருங்கள், when two shafts are connected as to remain continuous lengthwise. ஓகேங்களா? ரெண்டு ஷாஃப்ட் வந்து இப்போ கண்டினியூஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஷாஃப்ட் இன் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதோட டார்க் டிரான்ஸ்மிட்டட் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். அதாவது சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட டார்க் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். இதில் இருக்கு பாருங்க ஃபார்முலா, T1 ஈக்குவல் டு T2 ஈக்குவல் டு T. சரிங்களா? எல்லாமே சேம் தான், டார்க் வந்து சேமாக இருக்கும். ஆனால் ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் மட்டும் பாருங்கள் இப்படி இருக்கும். சரிங்களா? தீட்டா ஈக்குவல் டு θ1 ப்ளஸ் θ2 அப்படின்னு சொல்லிட்டு, இது θ1ன்றது ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் ஆஃப் ஷாஃப்ட் 1, θ2 வந்து ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் ஆஃப் ஷாஃப்ட் 2. ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் வந்து ஷாஃப்ட் இன் சீரீஸில் எப்படி இருக்கும்? ரெண்டு ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட்டும் ஆட் பண்ணாதான் அதோட வேல்யூ. ஆனால் டார்க் மட்டும் சேமாக இருக்கும் இந்த சீரியஸ் கண்டிஷனில். இதே பேரலில் பாருங்களா, பேரலல் பார்த்தீங்கன்னா சொன்னல, பேரலல்னா ரெண்டு ஷாஃப்ட் வந்து ரெண்டு பக்கமும் லோடு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அது பேரலல் கண்டிஷன் சொல்லுவாங்க. பாருங்கள், when one shaft is connected to other shaft as surrounded itனா கம்ப்ளீட்டாக லோடு அப்ளை பண்ணுறது ரெண்டு பக்கமும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த டூ ஷாஃப்ட்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெண்டு ஷாஃப்ட் வந்து எப்படி இருக்குது? பேரலில் கனெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? போத் ஷாஃப்ட்ஸ் ஆர் சேம் ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட். அதுதான் அந்த கொஸ்டின் அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், have equal angle of twist. ஓகேங்களா? அதே போல் டார்க் போர்ஷன் டார்க் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டார்க் வந்து சம்மேஷன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டு ஷாஃப்டோட டார்க், ஷாஃப்ட் 1ஓட டார்க்கையும் ஷாஃப்ட் 2ஓட டார்க்கையும் ஆட் பண்ணோம்னா அதான் டோட்டல் டார்க். அந்த டோட்டல் ஷாஃப்ட் அந்த பாரோட டார்க்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க, இந்த கொஸ்டின் ஆன்சரில் சொல்லியிருக்காங்க, இந்த டார்க்ஸ் அண்ட் பார்ஸ் இன் பேரலல். அப்போது பேரலாக இருந்துச்சுன்னா ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் வந்து ஈக்குவலு, டார்க் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே சீரியஸாக இருந்துச்சுன்னா டார்க் வந்து ஈக்குவலு, ஆங்கிள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை மட்டும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபார்முலா இருக்குது, இந்த ஷாஃப்ட்ஸ் இன் பேரலலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னாங்க பாருங்கள், அதாவது T1 இன்ட்டு L டிவைடட் பை G1 இன்ட்டு J1. சரிங்களா? அப்போ ஈக்குவல் டு T2 இன்ட்டு L டிவைடட் பை G2 இன்ட்டு J2. இது ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா இந்த ஷாஃப்ட் ப்ராப்ளத்துக்கு. இதை பேஸ் பண்ணி சம்மு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதில் எல்லும் சேமு, மேக்ஸிமம் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஓகேங்களா? கேன்சல் ஆகிடும். இந்த T1 நமக்கு தெரியும், ஷாஃப்ட் டார்க் 1ஓட ஷாஃப்ட்டு, டார்க் 2ஓட ஷாஃப்ட்டு. T2னா G1னா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. சரிங்களா? ஷாஃப்ட் 1ஓட மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. அப்புறம் G2னா ஷாஃப்ட் 2ஓட மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. சரிங்களா? Jனா போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சரிங்களா? அதுக்கான யூனிட்லாம் பார்த்துங்க. டார்க்னா நியூட்டன் மீட்டரு, ஷாஃப்ட் லென்த்துக்கு மீட்டரு, மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டினா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரு, போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு m/4. ஓகேங்களா? இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் 115வது கொஸ்டினுக்கான ஆன்சரு, அப்புறம் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் 116வது கொஸ்டின். சரிங்களா? 116வது கொஸ்டின் பாருங்கள், the brake commonly used in railway trains. சரிங்களா? ரயில்வே ட்ரெயின்ஸில் எந்த பிரேக் வந்து காமனாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷூ பிரேக் தான் காமனாக யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கான ஆன்சர் அதுதான். ஸோ மற்ற பிரேக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பேண்டு பிரேக்கு, பேண்ட் அண்டு பிளாக் பிரேக்கு, இன்டர்னல் எக்ஸ்பாண்டிங் பிரேக்கு, இதோட யூசேஜ்லாம் பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஷூ பிரேக் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஷூ பிரேக்கோட இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளாக் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் பிளாக் பிரேக் அப்படி இல்லைனா ஷூ பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரயில்வே ட்ரெயின்ஸில் யூஸ் ஆகுது, அப்புறம் ட்ராம் கார்ஸில் வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா? இன்னொரு அப்ளிகேஷன்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ரயில்வே ட்ரெயின்ஸ் இல்லைன்னா அப்புறம் ட்ராம் கார்ஸ். அப்புறம் பேண்ட் பிரேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பேண்ட் பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஹை பிரேக்கிங் டார்க். இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பிரேக்கிங் டார்க் வந்து கொடுக்குது. இது வந்து எங்கே யூஸ் ஆகுதுன்னா பார்க்கிங் பிரேக்ஸ் வெஹிக்கிள் வந்து பார்க்கிங் பண்ணுறல அங்கே பார்க்கிங் பிரேக்ஸாக வந்து யூஸ் ஆகுது. பைசைக்கிளில் வந்து பிரேக்கிங் சிஸ்டத்துக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? பைசைக்கிளில் பிரேக்கிங் சிஸ்டத்துக்கு யூஸ் ஆகுது இந்த பேண்ட் பிரேக்கு. அப்புறம் இன்டர்னல் எக்ஸ்பாண்டிங் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்லி இன் மோட்டார் கார்ஸ். சரிங்களா? அண்டு லைட் டியூட்டி ட்ரக்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னல் எக்ஸ்பாண்டிங் பிரேக் வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் பேண்ட் அண்டு பிளாக் பிரேக் இது எங்கே யூஸ் ஆகுதுன்னா ஸ்டீம் ட்ராக்ஷன் என்ஜின். சரிங்களா? ஸ்டீம் என்ஜின் சொல்லுவோம்ல அங்கே.
அப்புறம் ஸ்டீம் ரோலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் அண்ட் பிளாக் பிரேக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மற்ற பிரேக்ஸை வச்சியும் இந்த மாதிரி எங்கே யூஸ் ஆகுதுன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 117 பாருங்கள். ஆன்டி ஃபிரிக்ஷன் பேரிங்ஸ் ஆர், சரிங்களா? இங்கே இது வந்து ஆன்டி ஃபிரிக்ஷன் பேரிங்ஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர் பால் அண்ட் ரோலர் பேரிங் தான் ஆன்டி ஃபிரிக்ஷன் பேரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே போல் அதோட முக்கியமான அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி ஃபிரிக்ஷன் அடுத்த பாயிண்ட்டு பால் அண்ட் பேரிங் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பால் பேரிங், ரோலர் பேரிங் இதெல்லாம் வந்து ஆன்டி ஃபிரிக்ஷன் பேரிங்ஸ்னு இங்கே கொஸ்டின்லேயே வந்துடுச்சு, அது ஆப்ஷன்லேயே இருக்குது. அப்புறம் நீடில் பேரிங் அடிஷ்னலாக சொல்லுவாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பால் பேரிங், ரோலர் பேரிங், நீடில் பேரிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபிரிக்ஷன் பேரிங்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? அப்புறம் ஆன்டி ஃபிரிக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் என்ன, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிரிக்ஷன் பேரிங்லாம் வந்து பேரிங் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோலிங் எலமெண்ட்ஸு, ரேசஸ்ஸு, கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 எலமெண்ட்ஸ் வந்து மெயின் எலமெண்ட்ஸாக இருக்கும். இந்த ரோலிங் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். பால்ஸு, பேரல் ரோலர்ஸு, டேப்பர் ரோலர்ஸு, பேரல்ஸு, நீடில்ஸ்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து இருக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்து எதில் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடப் ஆஃப் குரோமியம் ஆர் குரோமியம் நிக்கல் ஸ்டீல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி ஃபிரிக்ஷன் பேரிங்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 114 கொஸ்டின் ஆன்டி ஃபிரிக்ஷன் பேரிங்ஸ்க்கான முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 112 கொஸ்டின் ஸ்ட்ரெச்சிங் இன் பெல்ட் கேன் பி கண்ட்ரோல்டு பை, சரிங்களா? ஸ்ட்ரெச்சிங் இன் எ பெல்ட் கேன் பி கண்ட்ரோல்டு பை ரெடியூசிங் ஸ்ட்ரெஸ் இன் த பெல்ட். இதுதான் வந்து அங்கே நடக்குது. ஓகேங்களா? அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறது, பெல்ட்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா பெல்ட்டு ஸ்ட்ரெச் பண்ணுறது கண்ட்ரோல் ஆகுது. சரிங்களா? அதாவது பெல்ட்டோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறப்போ அந்த பெல்ட்டில் இருக்கிற ஸ்ட்ரெச்சிங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். சரிங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்ட்ரெச்சிங் இன் பெல்ட் கேன் பி கண்ட்ரோல்டு பை ரெடியூசிங் ஸ்ட்ரெஸ் இன் த பெல்ட். ஓகேங்களா? அது 119 கொஸ்டின் சென்ட்ரிஃபிகல் டென்ஷன் இன் த பெல்ட். அதே பெல்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சென்ட்ரிஃபிகல் டென்ஷன் இந்த பெல்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரெடியூசஸ் பவர் டிரான்ஸ்மிஷன். சரிங்களா? அந்த பெல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபிகல் டென்ஷன் வந்து அதோட பவர் டிரான்ஸ்மிஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் ஆகுது. இதுதான் 112 கொஸ்டின் 119 கொஸ்டினும் ஆன்சர். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 14க்கான கொஸ்டின்ஸு முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பார்ட் 15 15வது பாகத்துக்கான கொஸ்டின்ஸு முக்கியமான கீ பாயிண்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.